எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நட்சத்திரம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருபவர் இவர்தான். இவருக்காக நட்சத்திரம் பிறந்ததா இல்லை நட்சத்திரத்திற்காக இவர் பிறந்தாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். பல மேடை கண்ட நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் இனிய ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது குருவரின் ஒருவரான ஐயா மருதமலை குரு அவர்களே, ராஜநிலை தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களே, மற்றும் எனக்கு முன் பேசி அமர்ந்த ஜோதிட பிரம்மாக்களே, இனி வரும் ஜோதிடர் ஆசான்களே, அனைத்து உலக ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளை அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமி நூலினுடைய நட்சத்திர வடிவத்தை அனைத்தும் வணங்கி, மேடை ஏறுறவர்களுமே எனக்கு எதுவுமே சொல்லலை. மேடை உட்காந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நீ ராகு நட்சத்திரம் தான் பேசணும் அப்படின்ட்டார். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வேற, இங்கே வந்தோன்னா ராகு நட்சத்திரத்தை சொல்லு அப்படின்ட்டாரு. சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒன்று தானே. அப்போ ராகு நட்சத்திரம், அந்த ராகு நட்சத்திரம் என்றுமே ஜாதகத்தில் 3, 7, 11 இருக்கும். சிறப்பான நட்சத்திரம் என்பது 3, 7, 11. உங்க வாழ்க்கையை தொடங்கும் நாள் அந்த ராகு நாளாக தான் இருக்கும். ஏன்னா இளம் வயதுல ஆட்டம் பாட்டம் களியாட்டம்லாம் விழுந்துரும். உங்க வாழ்க்கை என்று தொடங்குகிறதோ அது திருமண நாள் மட்டுமே. அங்கதான் உங்க வாழ்க்கையே தொடங்கும். அப்ப திருமணம் அப்படின்னு இருந்தாவே அங்க ராகு இருக்க வேண்டும். ராகு இருந்தால் மட்டுமே தாலி வாங்க முடியும், தாலி கையில் கட்ட முடியும். இது நான் எல்லா மேடைகளுக்குமே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் சிறப்பான திருவோணத்தை ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. திரைக்கணத்துல அந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா சரியா இருக்கும், அழகா இருக்கும். ராகு என்பது பிரம்மாண்டம்ங்கிறது கிடையாது, அழகிலும் அழகு அதுதான். ஏன்னா பெரிய படித்த அழகு அதுதான். அப்ப அந்த அழகுல நாம எப்படி மயங்குறோம்? போகக்காரன் அல்லவா அவரு. அப்ப எப்படி மயங்கணும்? 3ஆம் இடம் எண்ணங்கள். அந்த போகத்தினுடைய எண்ணங்கள் 3ஆம் இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த போகம் நம்மளுக்கு கிடைக்கும். 7ங்கிறது மனைவி அல்லது துணை, இணைவு எல்லாமே அங்கதான் இருக்குது. 11ங்கிறது நிறைவேறுதல். அவர் தான் எண்ணத்தை உருவாக்குவார், அவர் தான் செயல்படுத்துவார், அவர் தான் நிறைவேற்றுவார். அப்ப ராகு என்பது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் என்பதை இங்க மேடைக்கு உள்ள உட்காந்து இப்ப பேசுறப்பதான் தெரியுது. அப்ப 3ஆம் இடம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த வீரியஸ்தானம். அங்கே ராகுனுடைய செயல்பாடு பார்த்தா திருவாதிரையாக இருப்போம். அப்ப அந்த வீரியஸ்தானத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும்? ஆனந்தமா செயல்படுத்தணுமா, இல்ல ஈஸ்வரன் போல ருத்திரமாக செயல்படுத்தணுமா? அப்ப அந்த போகம் அந்த இரு நிலைகள் அங்க இருக்குது. அப்பதான் அந்த எண்ணங்கள் அங்க உருவாகும். அப்ப அந்த வாழ்க்கையும் நல்லபடியான வாழ்க்கை வாழணுமா, இல்ல நம்ம நினைச்சபடி வாழ்க்கை வாழணுமா? இந்த ரெண்டுமே அங்க உருவாகுது. அதைத்தான் அந்த திருவாதிரை சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம முழு கடவுளாக ருத்ரன், அதாவது ஈஸ்வரனாக இருந்தாலும் ருத்ர வடிவாக அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. அங்கதான் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒண்ணு வீணை இசைக்கு இது பண்ணி மயங்குவார், இல்லைன்னா உடுக்கைக்கு ருத்ரதாண்டம் ஆடுவார். அப்ப அந்த உடுக்கையினுடைய செயல்பாடுகளும் வீணையினுடைய செயல்பாடுகளும் அங்கே திருவாதிரையில் இருக்கும். என்றுமே மன நிறைவை கொடுப்பது வீணை இசை.
இது அதாவது தூரமாக இருந்த அதுக்கு அதனாலதான் 3ஆம் இடத்துல வச்சிருக்காங்க தகவல் தொடர்புன்னு. 3ஆம் இடம் கொஞ்சம் தூரத்துல இருந்து வீணை இசை கேட்டு பாருங்க, மனம் எவ்வளவு இலகும் அப்படின்னு. அதுதான் அந்த திருவாதிரை. அப்ப அந்த திருவாதிரை வந்து எவ்வளவு நம்ம எடுத்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த திருவாதிரை வந்து நட்சத்திரம் வந்து எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப ஜென்ரலாவே அதனுடைய 2, 7 தாராபர நிர்ணயம் சொல்லியிருக்கிறேன். அந்த நிர்ணயித்தக்காரர்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். எப்பவுமே இந்த திருவாதிரை ஃபேவரபிள் நட்சத்திரம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அது அனுகூலமாக நட்சத்திரம், அது 6வது நட்சத்திரமாகவோ அல்லது 15வது நட்சத்திரமாகவோ அல்லது 24வது நட்சத்திரமாக வருகிறதோ, அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செயல், அவருடைய வியாபார ஸ்தலம் எல்லாமே அந்த பஸ் நிலையம், பஸ் சார்ந்த இடம், பேருந்து இடம், பேருந்து நிற்கக்கூடிய இடம், இங்க எல்லாம் இருந்தது சிறப்பாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல பேருந்து நிலையமா இருக்கும், ஆனா அந்த கடை ஒண்ணுமே இல்லாத இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பேருந்து நிற்குமா நிற்காதாங்கிற டவுட் இருக்கும். அந்த இடத்துல அவங்க வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் இடத்துல அவ்வளவு சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த திருவாதிரை நல்ல நட்சத்திரமாக அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த பஸ், பேருந்து நிலையம், பேருந்து செயல்பாடுகள் அல்லது இவர்கள் பேருந்து ஓட்டுதல் மூலம் அல்லது பேருந்தல் வழிநடத்துவதன் மூலம் அல்லது பேருந்து ஓனராக இருப்பதன் மூலமாக இவர்கள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு திருவாதிரைக்கு. அப்ப திருவாதிரை நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நல்ல நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து தாராபல நிர்ணயத்தில் பார்த்துக்கணும். இப்ப இதனுடைய நன்மைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இன்றைய காலகட்டத்தில். அது ஒரு காலகட்டத்தில் தேர் நிலையம்னு பேர். இந்த தேர் நிலையத்தில் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா திருவாதிரை சம்மந்தப்பட்டவங்களும் தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கிராமத்து பக்கம் தேர் முட்டிம்பாங்க. இந்த தேர் முட்டிங்கிற இடத்துல வந்து தேர் நிலை கொண்டு விட்டு ஒரு வந்து நிலையா இருந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே பாதுகாப்பாக வச்சிருவாங்க. அந்த இடம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த தேரை இறைவனாக கும்பிடக்கூடிய மக்கள் வந்து அதை கும்பிட்டு போகிறப்ப அந்த கடைகள் அங்கே பெருகும். அப்போ அவர்கள் திருவாதிரை சம்மந்தப்பட்டால் மட்டுமே அந்த கடையை அங்கே வச்சிருக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இவர்கள் அந்த வில்வப்பூ பூ இருக்கும். அந்த பூ வந்து இறைவனுக்கு சாற்றி, எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது ஈஸ்வரனுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, ஈஸ்வரன் தலைமையாக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே சொந்தம். எந்த ஒரு தெய்வத்துக்கு இந்த வில்வப்பூ அவர் ஒரு அர்ச்சனையாக செய்து கொண்டு வர வேண்டும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள். அது திருவாதிரை நட்சத்திரம் ஃபேவரபிளா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கும். தாராபல நிர்ணயத்துல வெளியே எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா உங்க அருகில் இருக்கும் ஜோதிடத்தை போய் கேளுங்க. என்னைக்கும் உங்க தெருவில் இருக்கும் ஜோதிடர்கள் தான் உங்களை வழி நடத்துவாங்க. அவரிடம் போய் கேளுங்க. கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த எந்த நட்சத்திரம் ஃபேவரபிளான நட்சத்திரம் இதெல்லாம் வச்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப அந்த திருவாதிரை என்பது இந்த வீணை இசைக்கு மயங்குகிற அந்த இது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே உலகம், அதாவது என் இசையால் மயங்குவது உலகமே அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றாரு. அப்பதான் இந்த வீணை எடுத்து மீட்டுவாங்க. வீணை மீட்டுறதுல உலகமே அடங்கிடும். உலகத்தினுடைய எல்லா இயக்கமும் நின்று போகும். இதை வந்து நிறைய இறைவனுடைய கந்த புராணத்திலையும் சிவபுராணத்திலும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அது எந்த இடத்துல வந்து அந்த வீணை இசை இயக்கும் பொழுது எந்தெந்த இயக்கங்கள் நின்று விட்டுறதுங்கிறது நிறைய நூல்களை கொடுத்துருக்கு. அப்ப அந்த நூட்களின் சம்பந்தப்பட்ட இந்த வீணை இசை நரம்பு சார்ந்தது. என்னைக்குமே திருவாதிரை என்பது நரம்பு சார்ந்த ஒரு செயல்பாடு. அப்ப அந்த இடத்தில் அவர்கள் நல்ல கவனமுடன் இருப்பது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட உடலில் எங்கெங்கே எல்லாம் நரம்புகள் செயல்படுகிறதோ அந்தந்த இடத்துல வந்து அவங்க இருக்கணும். முக்கியமாக நான் இது பண்றது என்ன அப்படின்னா அவரோட ஃபேவரபான நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரத்தினுடைய செயல் என்னன்னா அனுசம் ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை வந்து நம்ம தலைப்பகுதி பின் இருக்கும் அனைத்து நரம்புகளும் ஒன்று சேர இடம். அதே மாதிரி இன்னொரு இடம் அனைத்து நரம்பும் சென்று சேர இடம் வந்து பின் D2 அப்படிம்பாங்க. அதாவது பின் தொடை 2 தொடையும் சேர்ற இடத்துல ஒரு பந்து கிண்ணம் மூட்டை இருக்கும். அதுக்குள்ள இருக்கு இந்த 2க்கு முன்னாடி இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள் வந்து இவர்கள் ஜென்ரலாகவே அந்த பாதிக்கும் தன்மை ஏற்படும். அதை மட்டும் அவங்க உடல்நிலையாக பார்த்து கொள்வது சிறப்பு. அதே போல இது வீரியமிக்க ஒரு நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த வீரியமிக்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன செயல்பாடுகள் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை கொஞ்சம் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு வச்சு அந்த மியூசிக் கேட்பாங்க. அந்த ட்ரம்ஸு அந்த டெசிமல் பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் அவங்க அதிகமாக கேட்பாங்க. அது அவர்களுக்கு சுகமாக இருக்கும்.
ஆனா மற்றவர்கள் அதை பார்த்தீங்கன்னா எரிச்சல் விட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது சுகமா இருக்கும். அந்த மாதிரி அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காக என்னென்ன செய்யணுங்கிறது வந்து நிறைய இருக்குது. இந்த காலம் நேரம் கறி கொஞ்சமா சொல்றேன், ஏன்னா 3 நட்சத்திரத்துக்கு சொல்லணும். அடுத்து நம்ம எடுக்கிறப்ப சுவாதி. இந்த சுவாதி அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர். அப்ப அந்த லட்சுமி நரசிம்மனுடைய செயல் முதல் நரசிம்மர், அப்புறம் லட்சுமி நரசிம்மரா செயல்படுவார் சுவாதி இனங்கிறதுக்கு அப்புறம். அங்கதான் இவங்க என்னன்னா இந்த சேமிப்பு தன்மை, சுவாதினாவே சேமிப்பு தன்மையில கவனமா இருக்கும். அப்ப அதுக்கு பூச்சி தேன் பூச்சின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது சேமிக்கும் தன்மை கவனமாக இருந்து நிறைய சேமிச்சாங்கன்னா ஒரு அசட் தொழில் சொத்தாக வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த காசு கரைஞ்சிடும். அப்ப சொத்து வாங்குற அளவுக்கு நீங்க வந்து அந்த காசு சேர்த்தணும், சொத்தா வாங்கி வைங்க. அப்ப இவருடைய இயக்கங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த காஃபில ஒரு பிஸ்கட்டை நினைச்சு சாப்பிடுங்க. தன்னுடைய உடல் எனர்ஜிக்கு ரொம்ப உதவுறது அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அந்த பிஸ்கட் மட்டும். ஏன்னா இது அந்த தவிடு சார்ந்த பொருட்கள் எல்லாமே அவர்களுக்கு நல்லா இருக்கும், அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள். அப்ப தவிடுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்கெட் இவர்கள் இருக்கும். அதே போல அந்த தவிடை வந்து கோமாதா அல்லது கோசாலைக்கு சென்று அந்த தவிடை வந்து தானமா கொடுக்கணும் அந்த இவங்களுக்கு. அதே மாதிரி கோதுமை உணவு தானமாக கொடுக்கறது ஒரு சிறப்பு. கோதுமை உணவு நிறைய இருக்கு. அந்த உணவு சம்மந்தப்பட்ட நட்சத்திர உணவு சம்மந்தப்பட்ட கோதுமை உணவுலாம் எடுத்துக்கோங்க, அல்லது சூரியன் சம்மந்தப்பட்ட கோதுமை உணவுலாம் நிறைய. கோதுமை உணவு மட்டுமல்ல, இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது, அதை வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். பச்சை மிளகாய், வரமிளகாய், இதெல்லாம் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது. அதை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய இடத்துல இருக்குது, நிறைய ஜோதிட கேளுங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி செய்யப்படுவாங்க. அதே அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தானம், இந்த அன்னதானம் இருக்கும் இடத்தில் அவர்கள் வந்து வேறு உணவுப் பொருள் தானம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த உணவு தானம் தயாரிக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ், எரிபொருள், அந்த எரிபொருளை அவர்களுக்கு சரியாக செய்தார்கள் என்றால் போதும். இந்த மாதிரி நான் தானமா கொடுக்குறேன், எரிபொருள் தானமா கொடுக்குறேன், நீங்க அந்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தானமா கொடுக்கணும் சுவாதி நட்சத்திரத்துக்கு. ஏன்னா எரிபொருள்ல வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கிற அந்த தோஷங்கள் நீங்கும். அதே போல அவங்களுக்கு இந்த மின்சாரம், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மின்சார சாதனங்கள் அனைத்தும் தெளிவா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப தெளிவா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எந்த விதமான பாதுகாப்பு தன்மை அங்கே அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பாதுகாக்கும் தன்மை அங்களுக்கு இருக்கணும். சரியான சுவிட்ச் இருக்கணும். அதே மாதிரி கேஸ் பயன்படுத்துகிற இடத்துல சரியா மின்சாதனங்கள் சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கணும். அதே போல இந்த சுவாதி நட்சத்திரத்தோட ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, கையில கிடைக்கிற பொருளை போட்டு அடிச்சிடும். கோவம் வந்துட்டான், அதை மட்டும் அவங்க செஞ்சிருந்தா போதும். அது குறிப்பா கணவன்மார்கிட்ட செய்யக்கூடாது, வேற யார்கிட்ட வேணாலும் செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளை எடுத்து கணவன்மாரெலாம் அடிக்கவே கூடாது, அது மனைவி கணவன்மாரெலாம் அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க திடீர்னு போட்டு உடைக்கிற எண்ணம் வந்துடும். எது எடுத்தாலும் உடைக்கணும். கையில செல்லு வச்சுப்பாங்க. அந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லணும், ஓகே உடைச்சிட்டு ஐயோ செல்லு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்ப அந்த செல்லுக்குண்டான அந்த மாதிரி இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தை அந்த மாதிரி வேலையெல்லாம் திடீர்னு செய்வாங்க. அதுல இருந்து அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரம். ஏன்னா லட்சுமி நரசிம்மர் சேர்ந்த இடம், தன்னுடைய இடப்பாகத்துல சேர்ந்த இடம். அதே போல தன்னுடைய இடப்பாகத்துல வந்து என்னைக்குமே பாருங்க, ஆண்களுக்கு பாருங்க, ஏன் ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு பாக்கெட் வைக்கலாம் இல்ல, ஏன் லெஃப்ட் சைட்ல பாக்கெட் வச்சாங்க? டெய்லர் எல்லாம் கேட்கணுங்கிறது வேண்டியது இல்லை. இடது பக்கம் லட்சுமி இருப்பான், இடது பக்கம் லட்சுமி இருப்பான். என்னைக்குமே இடது வந்து இதயத்துக்குள் லட்சுமி இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரிதான் தன்னுடைய நரசிம்மர் வந்து இடது பக்கத்துல வந்து தன்னுடைய இதை வைக்கிறதுனால அங்கே செல்வம் செழிக்க வேண்டும். சில்லற காசு என்னைக்குமே பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாதி நட்சத்திர பாக்கெட்ல என்னைக்குமே ஒரு சில சில்லற காசுகள் போட்டு வைக்கணும். பெண்களாக இருந்தால் அந்த கைப்பை ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. இல்லை என்றால் அந்த இடத்துக்குரிய இடத்துல வைக்கிறது பண்ணிக்கலாம், அந்த சிறப்பு தான். அது யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அது அந்த இடத்தில் பணம் அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். அதனாலதான் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி பணத்தை அவங்க வைத்துக் கொண்டு சிறப்பாக இருக்கும். செல்வங்கள் என்றுமே குறையாது அந்த மாதிரி. அதே போல இந்த அஞ்சரை பெட்டிம்பாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. என்னைக்குமே அந்த சுவாதி நட்சத்திரம் அஞ்சரை பெட்டி வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். அஞ்சரை பெட்டிங்கிறது 7 வித பொருட்கள், அந்த 7 வித பொருட்களும் அந்த இதுல இருந்துகிட்டே இருக்கணும். அதுல சிறிய காசு ஒன்று போட்டு வச்சிருக்கணும். எப்பவுமே இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சிறப்பு. அதே போல இது என்ன அப்படின்னா, என்னைக்குமே டீ அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது. டீ என்பது சிறப்பு. ஏன்னா வடிகட்டி இருக்கக்கூடிய அனைத்து பொருளும், டீ மட்டும் சொல்ல வேண்டியதுல பொதுவாக நான் டீன்னு சொல்லியிருக்கேன். வடிகட்டி உணவு, வடிகட்டக்கூடிய அனைத்து உணவுகளும் இவருக்கு சிறப்பாக இருக்கும். அதை வந்து அவர்கள் என்னன்னா ஒரு பொருளை செஞ்சு அதை வடிகட்டி நெய்வேத்தியமாக கொடுக்கலாம்.
இப்ப கரும்பு என்னன்னா கரும்பு ஆலையில வச்சு இது பண்ணி அதை வடிகட்டி தான் கொடுக்கணும். எப்பவுமே இவர்களுடைய உணவு பழக்கம் அனைத்தும் வடிகட்டணும், தூய்மையாக இருக்க வேண்டும். வடிகட்டுற பொருள் அனைத்து இருக்கு. அதுல முக்கியமான பிரதானமா இருப்பது டீ. அதனால அது வடிகட்டுற அந்த டீ இவர்கள் அனைவரும் இப்ப சுவாதி நட்சத்திரக்கார கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க போறாங்க அப்படின்னா அந்த காசுக்கு சுவாதி நட்சத்திரத்துக்காக தான் டீ காசு கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு சிறப்பு. இவன் பாட்டில் ஒதுங்கி வந்தாங்கன்னா இவனுக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்ப 4 பேர் போறப்ப சுவாதி நட்சத்திரம் நாம 4 பேரை கூட்டிட்டு டீ கடைக்கு போனோம்னா மற்றவர்களுக்கு காசு கொடுக்கறத விட நீங்க காசு கொடுங்க, அது ஒரு சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சதயம். இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு சின்ன அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். அதே போல முன்னாடி சுவாதி நட்சத்திரத்துக்கார என்ன பண்றீங்கன்னா மஞ்ச அரளிப்பூ அது தங்க அரளின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. மஞ்ச அரளிப்பூ முருகனுக்கு அல்லது லட்சுமி நரசிம்மருக்கோ அவர்கள் அந்த இதுக்கு கொண்டு போகணும். பொதுவாக அந்த சுவாதியில நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, இது ஒரு வாஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு செயல்பாடு. வீட்டுக்கு முன்பு தங்க அதாவது மஞ்ச பூத்து குலுங்குச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிக்கு வயிறில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத தெளிவா அந்த வாஸ்து குறிப்பிடும். இது வாஸ்து நிபுணர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே தான் இந்த சுவாதி. அடுத்து எடுத்தீங்கன்னா சதயம். இந்த சதயன ராகுவனுடைய பிரமாதமான நட்சத்திரம் சதயம். காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல இருக்குது. எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த சுவாதிக்கு உண்டு, சதயத்துக்கு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் எண்ணங்கள் நிறைவேறுது. சேமிப்பு, மூத்த சகோதரன் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எண்ணங்கள் நிறைவேற இடம் எங்கன்னா அந்த ராகு தான் கொடுப்பார், வேற எந்த நட்சத்திரமும் கொடுக்காது. அந்த ராகு நட்சத்திரமான அந்த சதயம் கொடுத்துரும். அதனாலதான் அந்த சதயங்கிறது இருக்குது. இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சனீஸ்வரனுக்கு, சனி பகவானுக்கு எள்ளு பொட்டணத்தை செஞ்சு அங்கே கொண்டு அந்த உங்க பெரிய கோயிலா இருந்தா விட்டுடுங்க, சின்ன சின்ன கோயில்களுக்கு போய் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்திலையோ அல்லது சின்ன ஒரு இதுலையோ கொண்டு போய் எள்ளு பொட்டணம் நிறைய வச்சு வைங்க. வரவங்க அந்த எள்ளு பொட்டணத்தை சுற்றி அதை எரிவுறப்ப உங்களுக்கு அந்த வித தோஷங்கள் நிறைவேறும், ராகுக்கு இருக்க தோஷங்கள் நிறைவேறும். ஏன்னா அந்த சதயம் ஏன் அவ்வளவு சிறப்பா சொன்னா, ஒரு நிமிடம் மைக்ரோ நொடி கூட அவர் தவற விட மாட்டார். ஏன்னா யமன் இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை செய்யணும்னா செஞ்சு முடிச்சிருவார். சனி கூட ஒரு நொடி முன்னாடி கொடுத்தார். 7 ஏதோ ஒரு நாளிகை, அரை நாளிகை என்னமோ விநாயகருக்கு கொடுத்தார். ஆனா அது கூட சதய நட்சத்திரம் கொடுக்காது. ஏன்னா அவர் அவ்வளவு தெளிவா இருப்பார். யம தர்மராஜன் பிறந்தது. அப்ப அவர்கள் அந்த சதயத்துக்குள்ள இருக்கிறப்ப என்ன அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொன்னு என்ன பிரச்சனை உடல்நிலை சந்திப்பாங்க என்றால் இடது காலில் ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க. இடது காலை மட்டும் அவங்க அப்படியே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா பெண்களாக இருந்தான்னு வைங்க, அந்த ராகு அந்த நட்சத்திரத்துல அங்கே இருக்கிறப்ப தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவாங்க. அது குடும்ப பெண்கள். இது சதய நட்சத்திரம் குடும்ப பெண்கள் பாருங்க, வீட்டுல குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கான சத்தான உணவு இந்த சர்லாக்க அது இதுன்னு கொடுப்பாங்க. பாதி சாப்பிடும் பாதி வேணான்றும். இது என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சத்தான அந்த உணவை இவங்க சாப்பிடுவாங்க. வேஸ்டாகி போயிடுமே. அல்லது கணவனுக்கு போடுவாங்க. கணவன் பாதி சாப்பிடுவாங்க, மீதி சாப்பிட்டு இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி தேவையற்ற சத்துள்ள உணவுகள். உணவுகளே 2 இருக்கு, தேவையான சத்து உணவுகள், தேவையற்ற சத்து உணவுகள். அந்த தேவையற்ற சத்து உணவுகள் இந்த மாதிரி தான். குழந்தை வச்சிருச்ச சத்தான பொருள் ஆர்லிக்ஸ் வச்சிருச்ச, பூஸ் வச்சிருச்ச, நாம குடிச்சிடலாம், வேஸ்ட் போடக்கூடாது. இப்படியே குடிச்சு இவங்க உடம்பை பெருத்துக்குவாங்க. அதுவும் ஒரு வித ஃபுட் பாய்சன் மாதிரி தான். அப்ப அந்த மாதிரி செயலை இவங்க செய்யக்கூடாது. சதய நட்சத்திரத்துக்காக அந்த மாதிரி செய்யவே கூடாது. வேஸ்டானா ஆயிட்டு போகுது, குழந்தை தானே, குழந்தைக்கு கணக்கு பார்க்க கூடாது. அதே மாதிரி கணவனை சாப்பிட்டு வச்சேன்னா உங்களால முடியாது, ஆனா என்ன பண்ணுவீங்க, கணவன் வச்சுட்டாரு சாப்பிட்டாகணும், இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சதய நட்சத்திரத்துக்காரர்களை முடிந்த அளவுக்கு தேவையற்ற சத்து உணவுகளை இதை நீங்க நிவர்த்தி பண்றது மூலம் உங்கள் உடல்நிலை கொஞ்சம் பாதுகாக்கும். அதனால என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க சதய நட்சத்திரத்துக்காரர் உடம்பை பெரிதுபடுத்தக்கூடாது, தேவையற்ற எடை கூட்டக்கூடாது. அப்ப கூட்டினார் என்றால் உங்களுக்குன்னு அந்த சதய நட்சத்திர ராகு பெருக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றப்ப அங்கே சந்திரன்கிறது தேவையற்ற உணவு, இது சேர்றப்ப அது தேய்பிரை சந்திரனா இருந்து வளர்ப்ப இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ இவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ராகு நட்சத்திரம். என கால நேரம் கருதி ஒரு சிறிய உரையுடன் முடிச்சுட்டு இந்த வாய்ப்பை தந்த ராஜநிலை தொலைக்காட்சி அவர்களுக்கும் அதனுடைய பின்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஜோதிட ஜாம்பவன்களுக்கும்
பொதுமக்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான தருணம். புற ஜோதிடத்துக்கு என்னன்னா, அடிப்படையான ஒரு தூண் அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படிங்கிறது தூண். பொதுவாக 5 வகை கொண்டதான் ஜோதிடத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நட்சத்திரம் என்பது ஒரு வலிமையான ஒரு தூண் அப்படிங்கிற விஷயத்த பெருமதிப்புக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்கள் தெளிவாக திருவாதிரை, சுவாதி, சதை நட்சத்திரத்தோட 3 நட்சத்திரக்காரங்களோட இயல்பு என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை பூரா சொன்னார். ஏன்னா ஒரு விஷயம் 4 பேர்த்துக்கு சொல்லும்போது அது பலனடையக்கூடிய விஷயமா சொல்லும்போது தான் அதில் நன்மை இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு திரண்ட அற்புதமான கருத்தை சொன்ன அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை கோரி ராஜநிலை டிவி சார்பில் அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.